ஒரு மனிதருடைய பல சொத்துகள் இருக்கிறது, இடங்கள், கடைகள், வீடுகள் இருக்குது. சில நேரங்களில் அந்த சொத்துக்கு உரியவர் அவர் ஹயாத்தா இருக்கிற நேரத்தில் எனக்கு பிறகு இதை நீ எடுத்துக்குப்பான்னு சொல்லியிருப்பார். அவர் இறந்த பிறகு அவர் சொல்லுவார், இந்த இடத்த அத்தா எனக்கு எடுத்துக்க சொன்னார், இந்த வீட்டை எனக்கு எடுத்துக்க சொன்னார் அப்படின்னு சொன்னால் இது அவருக்குரியதாகுமான்னு சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளணும். என் காலத்துக்கு பிறகு அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பேர் வசியத். யார் வாரிசாவாங்களோ அவங்களுக்கு வசியத்து செய்ய முடியாது. வாரிசாகக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, இவங்கெல்லாம் வாரிசுகள். வாரிசுகளுக்கு வசியத்து செஞ்சால் அது செல்லாது. எனவே வாழும் காலத்தில் எப்போ நான் இறந்த பிறகு இந்த வீட்டை நீ வச்சுக்கன்னு சொல்லி இருந்தாலும் இறந்த பிறகு சொத்தை எப்படி பங்கிடணும் என்று அல்லாஹ் தான் சொல்ல முடியுமே தவிர சொத்துக்குரியவர் கூட சொல்ல முடியாது. சொத்துக்குரியவர் சொல்ல முடியாது. வாழுகிற காலத்தில் அன்பளிப்பாக ஒப்படைச்சிருந்தா அது வேறு விஷயம். ஹயாத்தா இருக்கும்போதே பிள்ளைகளில் சிலருக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம், ஆனால் அதில் சமமாக கொடுக்கணும். நுஅமான் இப்னு பஷீர் என்கிற ஒரு சஹாபி, அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு இப்படி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, அன்பளிப்பு கொடுத்துருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்பாங்க. இப்போ வாழக்கூடிய காலத்தில் எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கலாம், ஆனால் என் காலத்துக்கு பிறகு இது உனக்கு அப்படின்னு சொன்னால் அது செல்லாது. ஒரு மனிதன் மரண தருவாயை நெருங்கி விட்டாலே அந்த சொத்துகள் எல்லாம் அவருடைய உடைமையிலிருந்து வெளியே போயிடும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால், அப்போ நல்லா இருக்கிறான், சில நாட்களுக்கு முன்னால் தன்னுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவங்களுடைய தோட்டத்தில் உள்ள ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஒரு பேரிச்ச மர தோட்டம், அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு 20 வஸ்கு பேரித்தம்பழங்களை அன்பளிப்பாக கொடுத்துருந்தான். 20 வஸ்குன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு 3000 கிலோ வரும்னு வச்சுக்கோங்க. 3000 கிலோ, அது 3800 கிலோ வரும். இதெல்லாம் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. அன்பளிப்பு கொடுத்த சில நாட்களில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நோய்வாய்ப்படுறாங்க, மரண தருவாயை அடைஞ்சிடறாங்க. இப்போ பாருங்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ஆயிஷாட்ட கேட்குறாங்க, ஏன்னா அன்பளிப்பினுடைய நிபந்தனை என்னன்னா, யாருக்கு அன்பளிப்பு செஞ்சோமோ அதை அவர் கைப்பற்றி இருக்க வேண்டும். அவர் கைக்கு போனதான் அவர் உரிமையாளராக ஆவார். ஹஜ்ரத் அபூபக்கர் நோய்வாய்ப்பட்டு இறக்க போகிற நேரத்தில் கேட்குறாங்க மகள்கிட்ட, நான் உனக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன் இல்லையா, அந்த பழங்களை நீ பறித்து விட்டாயான்னு கேட்குறான். இல்லை, நான் இன்னும் அதை பறிக்கலை. அப்படியானால் இப்போ அது உனக்கு சொந்தம் இல்லை, இப்போ நான் மூத்தா போக போகிறேன், உனக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்த அந்த 20 வஸ்து பேரிச்சம்பழமும் எல்லா வாரிசுகளுக்கும் அதில் இனி பங்கு வந்துருச்சுன்னு சொல்கிறான். அன்பளிப்பு செஞ்சாங்க, ஆனால் அன்பளிப்பு என்னன்னா அதை உடனே கைப்பற்றணும், கைப்பற்றினா தான் அது அவருக்கு சொந்தம். இப்போ ஆயிஷாட்ட கேட்குறாங்க, மகளே நீ பறித்து விட்டு இருந்தால் அது உனக்கானது, ஏன்னா நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது உனக்கு அன்பளிப்பு செஞ்சது, நீ இதுவரைக்கும் அதை பறிக்கலைன்னா இப்போ அது என் சொத்து கிடையாது, நான் அதை உனக்கு அன்பளிப்பு செய்கிற உரிமை இல்லை, எல்லாருக்கும் அதில் பங்கு வந்துடும். அப்போ இதில் நிறைய தவறு செய்கிறாங்க. இல்லை, இந்த சொத்தை அத்தா எனக்கு எடுத்துக்க சொன்னார், அம்மா எனக்கு எடுத்துக்க சொன்னார், இது செல்லாது. எல்லா வாரிசுகளும் சம்மதித்தாலே தவிர இது செல்லாது. அதே போல் வாரிசு உரிமையில் இன்னொன்று என்னென்னா, வயதான காலத்தில் தாய் தந்தையரை யாராவது வீட்டில் வச்சு பார்த்துருப்பாங்க, மூத்தா போன பிறகு நான் தான் பார்த்தேன் அதனால எனக்கு கூட வேணும்னு சில பேர் கேட்குறது. தாய் தந்தையரை பார்த்ததுக்காக வேண்டி எனக்கு கூலி வேணும்னு கேட்கறத விட கேவலம் உலகத்தில் எதுவுமே இல்லை. இதை விட கேவலம் ஏதாவது இருக்குதாங்க? தாய் தந்தையரை பார்க்குற விஷயத்தில் போட்டி போடணும், நான் தான் பார்ப்பேன் நீ தான் பார்ப்பேன்னு சொல்லி அதற்கான சவாபை அல்லாட்ட எதிர்பார்க்கணும். சில பேர் அப்படி நான் தான் பார்த்தேன் எனவே எனக்கு தான் கூடுதல் சொத்து வேணும் இப்படி கேட்குற உரிமை இருக்குதா? இல்லவே இல்லை, அறவே கிடையாது. இறந்த பிறகு அதில் அல்லாஹ் சொல்கிற அந்த சட்டம் மட்டும்தான் செல்லும். மூணாவது ஒரு முக்கிய விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய வாரிசுகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்கள யாருமே இந்த சொத்து எனக்கு வேணான்னு சொல்லவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சட்டத்தை நல்லா புரிஞ்சுங்க. வேணான்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்து விழுந்த மாதிரி தான், வேணான்னு சொல்ல முடியாது. வேணான்னே ஒருத்தர் சொல்லிட்டாரு, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு சொத்தில் பங்கு விடுன்னு கேட்டால் கொடுத்தான். ஏன்னா இதை நீங்களாக அல்லாஹ் கொடுத்த இந்த உரிமையை மனுஷன் நீக்கவே முடியாதுங்க, மனுஷன் நீக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இல்லை அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, வேணான்னு வாயால் சொல்லட்டும், வேணான்னு எழுதி கொடுக்கட்டும், சரிங்களா, அவருக்கு அந்த பங்கு இருக்கத்தான் செய்யும். ஞாபகம் வச்சுக்கோங்க.
அவர் மூத்தா போயிட்டா அவருடைய பிள்ளைகள் கேட்கலாம். அப்படியானால் என்ன செய்யணும்? ஒருத்தர் வேணான்னு நினைக்கிறார், என்ன செய்யணும்? 2 வழி தாங்க இருக்குது. ஒரு வழி என்ன, தனக்கு என்ன பங்கோ அவருக்கு அந்த சொத்துல 10 லட்ச ரூபா வருதா, இந்த 10 லட்சத்தையும் எடுத்துக்கொள்ளணும். வாங்கி கொண்டு அவர் யாரை, நம்ம தன்னுடைய சகோதரர்கள்ல சரி இவர் கஷ்டப்படுறாரு, இவர்கிட்ட வசதி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு கையில் வாங்கிட்டு கொடுக்கலாம். வாங்காமல் நாம் எனக்கு வேணாம்ப்பா நீங்களே எடுத்துங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கையில் வாங்கிட்டு யாருக்காவது கொடுக்கலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்குது. உண்மையிலுமே ஒருத்தர் நினைக்கிறார், நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம அத்தா சொத்தெல்லாம் வேண்டாம், மற்ற சகோதரர்கள் எடுத்துக்கட்டும், தனக்கு இந்த பாகப்பிரிவினால பங்கு தேவையில்லை, வெளியே வரணும்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு வழி என்னன்னா, எப்பா இந்த சொத்தெல்லாம் நீங்கள் எடுத்துங்கப்பா, நான் என்ன செய்கிறேன், என் தந்தையின் சொத்தில் எனக்கு ஏதாவது ஒரு வேணும்ப்பா. அத்தாவுடைய ஒரு வண்டி 2 வீலர் எடுத்துக்கிறார், ஒரு காரை எடுத்துக்கிறார், இவருக்கு வர வேண்டிய சொத்தின் மதிப்பு 10 லட்சம், அந்த 2 வீலருடைய மதிப்பு 50,000, இந்த 50,000 மதிப்புள்ள இந்த 2 வீலர் எனக்கு போதும்பா அப்படின்னு ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டாருன்னா, இப்படி எடுத்த பிறகு எனக்கு வேண்டான்னு சொன்னால் திரும்ப கேட்க முடியாது. இதுக்கு மசல அரபியில் சொல்லுவாங்க தகாருஜ். தகாருஜ்னா என்ன, தனக்கு பங்கு தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு வாரிசு அந்த இறந்து போனவருடைய சொத்துல ஏதோ ஒன்றை எடுத்துக்கிட்டு, எப்பா இது எனக்கு போதும்பா அப்படின்னு ஏதோ ஒன்றை எடுத்துட்டு எனக்கு வேணான்னு சொன்னார்னா இனிமே அவர் திரும்ப பங்கு கேட்க முடியாது. ஆக இப்படித்தான் அந்த சொத்துல அவர் வெளியே வர முடியுமே தவிர, எதையுமே 5 பைசா கூட எடுக்காம வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னாலும் திரும்ப அவருக்கு அந்த சொத்திலிருந்து பங்கு கேட்கிற உரிமை இருக்குது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க.